ஹாய்ங்க. இன்றைக்கி வீடியோவில் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது தான் வீடியோ போட போகிறோம். ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். குலதெய்வ கோயில் பார்த்திங்கன்னா கடலூர் கிட்டே இருக்குங்க. கடலூர் தான். நம்ம வந்து சென்னையில் இருந்தனால பாண்டி வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். போகும்போதே வந்து ரெட் ஒயின் ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரெட் ஒயின் வாங்கியாச்சு. அப்புறம் வீரனார் சாமிக்கு படைக்கணுன்றதுக்காக வேண்டி 2 சரக்கு அதெல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் பூ, பழம், சாமிக்கு சாத்துறதுக்கு வந்து வேஷ்டி, புடவை, அந்த மாதிரி எல்லா ஐட்டம் சாமி படைக்கிறதுக்கு எல்லாமே தேவையானது வாங்கியாச்சு. நான், அக்கா, மாமா 3 பேரும் தான் போயிருந்தோம். அந்த கோயிலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த ஒரு பாட்டி இருப்பாங்க, ஊர்க்கார பாட்டி எப்போவுமே அவங்க இருப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. என்ன விஷயம்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த ட்விஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்ன ட்விஸ்ட்டுனா, நாங்கள் எப்போவுமே வந்து இங்கேருந்து கிளம்பும் போது ஐயருக்கு வந்து கால் பண்ணி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போவோம். அதே மாதிரி தான் இந்த டைமும் நடந்துச்சு. ஏன்னா வந்து கோவில் வந்து பூட்டியிருக்கோம். நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நாங்கள் அவர்கிட்ட சொல்லி எல்லாமே அவர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. கடைசியில் பார்த்தா கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவர் ஃபோன் நாட் ரீச்சபிள் ஆகிடுச்சுங்க. கடைசி வரைக்கும் சாமி வந்து திறக்கவே இல்லை. அதனால் நாங்கள் வெளியில் தான் வச்சு எல்லாமே வந்து ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணிட்டு வந்தோம். அது மட்டும் ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் மண்ணையும் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் திருப்தியாக கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. முடிச்சுட்டு கோயம்புத்தூர் கிளம்பியாச்சுங்க.